வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வராத நதியில் தடுப்பு சுவர் அமைப்பதா படிக்கட்டு கட்டுவதா என்பதில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இருதரப்பு காவல்துறையினர் முன்னிலையில் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். வணக்கம் பாலாஜி, விவரம். ஜெயஸ்ரீ, தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல கிராம மக்களுக்கு சொந்தமாக பட்டாளம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த பட்டாளம்மன் கோவில் வராக நதிக்கரையில அமைந்திருக்கு. வராக நதிக்கரையில அவ்வப்போது ஏற்படும் வெள்ளம் காரணமாக இந்த பட்டாளம்மன் கோவில் பாதிக்கப்படுவதாகவும், எனவே இதற்கு முழுமையாக சுற்றுச்சுவர் ஏற்படுத்தி தர வேண்டும் என இந்த பகுதி மக்கள் தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத்திடம் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 90 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இதுக்கான கட்டுமான பணிகளை துவக்கிறதுக்காக ரவீந்திரன் உத்தரவிட்டார். இந்த சூழல்ல கட்டுமான பணி நடந்து வரும் சூழல்ல இந்த ஊரை சேர்ந்த மற்றொரு தரப்பினர் முழுமையாக தடுப்பு சுவர் அமைக்கக்கூடாது, அதன் படிக்கட்டு தான் அமைக்க வேண்டும் என்றும், கோவில் திருவிழா சமயத்தில் படிக்கட்டின் வழியாக வராக நதிக்கு சென்று தங்கள் முளைப்பாரியை கரைக்கிறதுக்கு பயன்பட வேண்டும் என்றும், முழுமையாக தடுப்பு சுவர் அமைக்கக்கூடாது, படிக்கட்டு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தாங்க. இந்த சூழல்ல முழுமையாக தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்ற குழுவினருக்கும் படிக்கட்டு அமைக்க வேண்டும் என குழுவிற்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக இந்த கட்டுமான பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த சூழல்ல எம்பி இரண்டு தரப்பினரையும் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தாரு. அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த இரண்டு தரப்பினர் அவர்களுக்கு இடையே கடுமையாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் மோதலாக மாறி இரண்டு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். காவல்துறை முன்பாக இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிவு எட்டப்படும் என கூறிய அடிப்படையில அவங்க இரு தரப்பினரும் கடந்து சென்றாங்க. இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஒருவருக்கு மண்டை உடைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் இருவரை கைது செய்திருக்காங்க. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.